ரேவதி, வாக்கா. என்ன டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பசிக்கவே இல்லக்கா, ஒரே குழப்பமா இருக்கு. பசி இல்ல குழப்பமா இருக்கா? என்ன சொல்ற? அக்கா, இன்னைக்கு எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கூட்டிட்டு போனாங்கல்ல. நானும் கார்த்தியும் கையெழுத்து போட போற நேரத்துல ரிஜிஸ்டருக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த சீனுமே மாறிடுச்சு. ரெஜிஸ்டர் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அம்மா கிட்ட எப்படியோ கேட்டு பாத்துட்டேன். ஆனா அம்மாவும் சரியா பதில் சொல்லல. எப்படி பதில் சொல்லுவாங்க? எல்லாம் புருஷனோட வேலைதான்னு தெரியுமே. சரி, அதான் நடக்கவே இல்லல்ல, அப்புறம் எதுக்கு அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ ரெஜிஸ்டர் மேரேஜ் நிப்பாட்டினது எங்க எம்டி சாரா இருக்குமோன்னு தோணுது. யாரு? கார்த்தி சரியா சொல்ற? அவர் எதுக்கடி உன் கல்யாணத்தை நிறுத்த போறாரு? அதான்க்கா எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறத விட அவரு ஏன் மேல மட்டும் தனியா ஒரு கேர் எடுத்துக்கிறாருன்னு. ஒருவேளை சாருக்கு என்ன பிடிச்சிருக்கும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாரோ. நீ பழசவனா மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்க 2 பேர் நடுவுல இருக்கிற பாசம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. என்னக்கா, நான் கேள்வி கேட்டா நீ உனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க. அது இல்லடி, இப்போ உன்னை கார்த்தி சார் விரும்புறாருன்ற டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாருல்ல, அப்ப அவர்கிட்டயே கேட்டுரு. என்னது? நானா? என்னால முடியாதுக்கா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவரை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம அவரோட என்னால ஐ கான்டாக்டே வச்சுக்க முடியல. அவர் என்ன பார்த்தாலே மனசுக்குள்ளே நான் ஃப்ரீஸ் ஆயிடுறேன். உன்னை நான் ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ என்ன உங்க எம்டிக்கு இப்படி பயப்படுற? எனக்கு என்னன்னே தெரியலக்கா, அவரை பார்த்தாலே நான் ஏன் பயப்படுறேனே தெரியல. அதுக்கு பேரு பயம் இல்ல ரேவதி, அதுதான் புருஷன் பொண்டாட்டி பந்தம். உனக்கு வேணா எல்லாம் ஞாபகம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவர் மேல நீ வச்ச பாசம் உள்ளுக்குள்ள கடந்து துடிக்கதானே செய்யும். என்னக்கா சொன்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு, ரொம்ப யோசிக்காத. ரேவதி, வாக்கா. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ பரபரப்பா இருப்ப, நீங்க வந்து பார்த்தா ஜன்னல் வழியா பராக்க பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி என்ன பாக்குற? அதுவா, இன்னைக்கு எம்டி சார் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காருல்ல, அதான் அவரு வராரான்னு பாத்துட்டு இருந்தேன். ஓஹோ, இப்பவே எம்டி சாருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வழி மேல வழி வச்சு பாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சூப்பரி. அக்கா, நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவரு வரேன்னு சொல்லிருக்காரு, நாம தானே வெல்கம் பண்ணணும். அதான் பாத்துட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு? தப்பே இல்ல, சந்தோஷமா பாரு. ஜன்னல் வழியா பாத்துட்டு நிக்காம அங்க வா. அம்மா உன்னை வர சொன்னாங்க. அப்புறம் உங்க எம்டி வந்ததும் ஓடி போய் வரவேற்பு கொடு, ஓகேவா? போக்கா. ஐயோ அக்கா, வெக்கப்படுறாங்க பாருக்கா. ஏய், கிண்டல் பண்ணாத. சரி சரி, வா போலாம். வா. அம்மா, வீட்டு பொம்பளைங்க ஒவ்வொருத்தரா வந்து பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. சரி. ரோஹிணி, மஞ்சள் குங்குமம் வைங்க. அப்படியே விளக்கேத்துங்க. விளக்கேத்து.
அம்மா நீங்க வாங்கம்மா. ஆ, கொடுங்க. இந்த ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசையே நமஹ. அம்மா எல்லாரும் வந்து பந்தக்கால நடுங்கோ. வா ரோஹிணி. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூಢே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. எடுத்துக்கோ. ஒரு வழியா மருதுக்கும் ரேவதிக்கும் பந்தக்கால் ஊன்றியாச்சு. கூட இருந்து கொண்டாட விடாம இந்த கார்த்திக் வந்துட்டானே, அவன் போற வரைக்கும் இந்த ரூமை விட்டு வரவே கூடாது. நல்ல வேலை சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க டென்ஷன்ல நம்மள தேடாம விட்டுட்டாங்க.